நடிகரும் தவேகா தலைவருமான விஜய் இன்னைக்கு இஃப்தார் நோன்பு திறந்திருக்காரு. ரம்ஜானுடைய புனித மாதம் இது. இன்னும் சில நாட்கள்ல ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு. இன்று கடைசி 10 நாட்களுடைய நோன்பு மிகவும் சிறப்பாகவே கொண்டாடப்படும். இன்னைக்கு நடிகரும் தவேகா தலைவருமான விஜய் இஃப்தார் நோன்பிருந்து இஸ்லாமிய நண்பர்களோட நோன்பு திறந்திருக்காரு. இந்த காட்சிகள தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாம சமீப காலமா விஜய் பாஜகவோட கூட்டணி அமைக்க இருக்காரு. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. புதுச்சேரி முதல்வரோட கூட்டணி வைக்க போறாரு. இந்த மாதிரியான பல செய்திகள் உலா வந்துச்சு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல தனித்து தான் போட்டியிட போறேன். மக்களுடன் மட்டும் தான் கூட்டணி அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இஃப்தார் நோன்புல நடிகரும் தவேகா தலைவருமான விஜய் பேசி கூட்டணி எந்த கட்சிகளோடும் இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்காரு. சட்டமன்ற தேர்தல் அடுத்த மாதம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில தவேகா எத்தனாவது இடம் பிடிக்கும்? விஜய் ஆசைப்பட்ட மாதிரி முதல்வர் கனவை எட்டி பிடிப்பாரா? அப்படிங்கறதையெல்லாம் கமெண்ட்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க.